பார்க்கலாம். ஓம் சாந்தி 28/2/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தை பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்காரு. நம்மள இறைமானவர்கள் மிக கவனமா ஆத்மா அபிமானி நிலையில இருந்து இந்த முரளியை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, அமைதி வேண்டும் என்றால் அசரீரி ஆகுங்கள். அந்த சரீர உணர்வை விட்டுட்டு நான் ஆத்மா அசரீரி அந்த மாதிரி அசரீரி ஆயிடுங்க. அப்பதான் அமைதி கிடைக்கின்றார். இந்த தேக உணர்வில் வருவதனால்தான் அமைதியின்மையே ஏற்படுகிறது. எதனால அமைதி இல்லாம போகுதுன்னா, இந்த தேக உணர்வுல வரும்போது தான் நமக்கு எல்லா அமைதி இல்லாத தன்மையும் வருதுன்றார். ஆகையால் தனது சுய தர்மத்தில் நிலைத்திருங்கள். ஆத்மாவுடைய சுய தர்மமே சாந்தி. அதனால உங்களுடைய சுய தர்மத்துல நிலைச்சிருங்கன்னு சொல்றாரு. நான் ஆத்மா, நான் சாந்த ஸ்வரூபமானவன், அந்த ஒரு சுய தர்மத்துல நிலைச்சிருங்கன்றார். அப்பதான் அமைதி உங்களுக்கு கிடைக்கும். கேள்வி: சரியான நினைவு என்பது எது? நினைவு செய்யும் சமயத்தில் எந்த விஷயத்தில் விசேஷ கவனம் தேவை? கரெக்டா பாபா நினைக்கிறது எப்படி? அது மாதிரி நினைக்கும் போது எந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனம் வைக்கணும்? பதில்: தன்னை இந்த சரீரத்திலிருந்து தனிப்பட்ட ஆத்மா என புரிஞ்சு கொண்டு தந்தையை நினைவு செய்வது. இதுதான் சரியான உண்மையான நினைவாகும். அதாவது நான் இந்த தேகமே இல்லை, நான் இதுல இருந்து விடுபட்டு இருக்கிற புள்ளி நெற்றி புருவத்துல அந்த மூளைக்கு நடுவுல இந்த 2 புருவ மத்தியில பின்னாடி மூளைக்கு நடுவுல ஒரு புள்ளியா நான் விடுபட்டு இருக்கிறேன். அந்த உடம்புல ஒட்டாம நான் இருக்கிறேன். இந்த உடல் வேற, நான் வேற அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பாபாவை நினைக்கணும். இதுதான் சரியான உண்மையான நினைவாகுன்றாரு. அதாவது தன்னை புள்ளின்னு நினைச்சு பாபாவை புள்ளியா நினைக்கிறது தான் சரியான நினைவு. எந்த தேகமும் உங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடாது. நீங்க பாபாவை நினைச்சிட்டு இருக்கும்போது வேற யாராவது அந்த தேகம் யாரை பத்தியாவது ஒரு நினைவு, நம்ம தேகம், மற்றவங்க தேகம்லாம் நமக்கு ஞாபகம் வரக்கூடாது. இந்த கவனம் வைப்பது மிக அவசியமாகுன்றாரு. இந்த அட்டென்ஷன் நீங்க பாபா நினைக்கும் போது கண்டிப்பா நீங்க உங்களை நீங்களே செக் பண்ணுங்க. நான் ஒழுங்கா தான் நினைக்கிறேனா? ஒரு 1/2 மணி நேரம் யோகா பண்ணா கூட நீங்க செக் பண்ணுங்க, புத்தி எங்கெல்லாம் அலப்பாயுதுன்ட்டு. இதுல கவனம் வைக்கிறது மிக அவசியம்ன்றாரு. நினைவில் இருப்பதற்காக ஞானத்தின் போதை ஏறி இருக்க வேண்டும்ன்றாரு. இப்ப நினைவுல இருக்கணும்னா நம்ம ஞானத்தை, சப்போஸ் நம்மளால பாபா நினைக்க முடியலன்னா கொஞ்ச நேரம் முரளி படிக்கலாம். முரளி படிச்சோன்னா அப்புறம் பாபா நினைவு வந்துடும். அப்ப ஞானத்தின் போதை ஏறி இருக்கும் போதுதான் நமக்கு நினைவுல இருக்க முடியுன்றாரு. பாபா நம்மை முழு உலகத்திற்கும் எஜமானனாக ஆக்குகிறார். இதெல்லாம் ஞானத்தினோட போதை. பாபா பாருங்க, நான் முழு உலகத்துக்குமே எஜமானனா ஆக்குறாரு. நாம் முழு சமுத்திரம், இந்த முழு பூமிக்குமே எஜமானனா ஆகிறோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். அப்ப எவ்வளவு ஒரு போதை ஏறும். இந்த மாதிரி போதை ஏத்திக்கிட்டு பாபாவை நினைக்கும் போது நல்லா பாபாவுடைய கனெக்ஷன் ஏற்படும். அப்புறம் பாவங்கள் அழிஞ்சிரும். பாட்டு: உங்களை அடைந்ததினால் இவ்வுலகையே அடைந்து விட்டோம். பாபா அடைஞ்சதுனால இந்த உலகத்தையே நம்ம அடைஞ்சிட்டோம். இதான் பாடல் ஓடுது. ஓம் சாந்தி. ஓம் என்பதன் அர்த்தமே அகம். ஓம்னா அகம்னு அர்த்தம். அகம்னா நான் ஆத்மா. ஓம்ன்றது அர்த்தமே நான் ஆத்மா தான். ஆத்மா சாந்த ஸ்வரூபம். சாந்தின்றது சாந்த ஸ்வரூபம். ஓம்னாலே நான் ஆத்மான்ட்டு அர்த்தம். மனிதர்கள் பிறகு ஓம் என்றால் பகவான் என புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அப்படி அல்லன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் என்றால் நான் ஆத்மா, இது என்னுடைய சரீரம் என்பதாகின்றாரு. ஓம் சாந்தி என்று சொல்கிறோம் அல்லவா. அகம் அதாவது ஆத்மாவின் சுயதர்மமே அமைதி தான். அமைதியை தேடி நம்ம எங்கேயும் போக தேவையில்ல. அந்த ராணியோட கழுத்து மாலையோட எக்ஸாம்பிள். அவங்க ராணி கழுத்து மாலையை தொலைச்சிட்டேன்னு சொல்லிட்டு அங்கங்க தேடுவாங்க. அப்புறம் ஏதோ ஒரு கண்ணாடி இருக்கிற ரூம்குள்ள போகும்போது அவங்க கழுத்துலேயே அந்த மாலை இருக்கும். அதாவது தன்கிட்டயே வச்சுக்கிட்டு அதை மற்றவங்கள்ட்ட தேடுறது. அதாவது அமைதி நம்ம யாரும் கொடுப்பாங்க, யாரும் நமக்கு மரியாதை கொடுப்பாங்க, மதிப்பு கொடுப்பாங்க, அன்பு கொடுப்பாங்க, அமைதி கொடுப்பாங்க, யார்கிட்டயா எதிர்பார்க்குது ஆத்மா. ஆனா சுயம் ஆத்மாலேயே எல்லாமே இருக்குது. ஆத்மான்னு புரிஞ்சு பாபா நினைக்கும் போது உங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். நீங்க மற்றவங்க கொடுக்கலாம். அந்த மாதிரி சொல்றாரு. ஆத்மா தனது அறிமுகத்தை இப்போது கொடுக்கிறது. இப்ப ஆத்மா தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்குது. மனிதர்கள் ஓம் சாந்தி என்று சொல்றாங்க. ஆனால் ஓம் என்பதனுடைய அர்த்தத்தை யாருமே புரிந்து கொள்ளவில்லை. எல்லாருமே ஓம் சாந்தி சொல்றோம். ஆனா ஓம்னா என்ன? ஓம்னா நான் ஆத்மா. அதை யாருமே புரிஞ்சுக்கல. ஓம் சாந்தி என்ற வார்த்தை நன்றாக உள்ளதுன்னு சொல்றாரு பாபா. நான் ஆத்மா, எனது சுயதர்மமே அமைதி. இதுதான் அதோடைய அர்த்தம். ஓம் சாந்தினா நான் ஆத்மா, என்னுடைய சுயதர்மம் அமைதி சொல்றார் பாபா. ஆத்மாக்களாகிய நாம் சாந்தி தாமத்தில் வசிப்பவர்கள். நம்ம சோல்ஸ், நம்ம எல்லாருமே ஆத்மா, பரந்தாமத்துல வசிக்க கூடியவங்க. எவ்வளவு எளிமையான அர்த்தம் இது. நீட்டி முழக்கி சொல்லும் கட்டுக்கதையே இது அல்ல. ஈஸியா 2 வரியில சொல்லலாம். நான் ஆத்மா, நான் சாந்த ஸ்வரூபமானவன், நான் வசிக்கிற இடம் பரந்தாமம். அங்க இருந்துதான் வரனே. நான் சாந்தி தாமத்துலதான் நான் வசிக்கிறேன்.
இது எவ்வளோ ஈஸியான அர்த்தம். இதெல்லாம் நீட்டி முழக்கி சொல்ல வேண்டிய கதையே இல்லைன்றாரு. கட்டுக்கதையெல்லாம் இல்லை. இந்த சமயத்தில் உள்ள மனிதர்களுக்கு இப்போது புதிய உலகமாக உள்ளதா அல்லது பழைய உலகமாக உள்ளதா என்பதே தெரியாது. இப்போ மனுஷங்க இருக்காங்களே, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்ம எங்கே இருக்கிறோம், இது உலகம் புதுசா இல்லை பழசா எதுவுமே தெரியாது. புதிய உலகம் பிறகு எப்போது உண்டாகிறது, பழையதுலேருந்து பிறகு புதிய உலகம் எப்போது ஏற்படுகிறது என்பதை யாருமே அறியவில்லைன்றாரு. உலகம் எப்போது புதியதாக இருக்கும், மேலும் பிறகு பழையதாக எப்படி ஆகிறது என்று யாரிடம் வேண்டுமானாலும் நீங்கள் கேட்டு பார்க்கலாம். ஆனாலும் யாராலையும் சொல்ல முடியாதுன்றாரு. இப்போது கலியுகம் பழைய உலகமாக உள்ளது. நமக்கு தெரியும், பாபா சொல்லிதான் தெரியும். இப்போ நம்ம கலிக்காலம்னு சொல்லுவாங்கள்ல, கலியுகம் இப்போ பழைய உலகமா இருக்குது. சத்தியுகம் தான் புதிய உலகம் என சொல்லப்படுகிறதுன்றாரு. நல்லது. புதிய உலகம் பிறகு பழைய உலகமாக ஆவதற்கு எவ்வளவு வருடங்கள் பிடிக்கும் சொல்லி பாபா கேட்குறாரு. இது கூட யாருக்குமே தெரியாது. இப்போ புது உலகம் இருக்குல்ல, அது எப்போ பழசாகும், இது எவ்வளோ வருஷம் கழிச்சு அது பழசாகுன்றது கூட யாருக்குமே தெரியாது. ஆனால் நமக்கு தான் தெரியும். 2500 வருஷம் கழிச்சு அது தமோ பிரதான உலகமாக மாறும். கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ரஜோவாக மாறி அப்புறம் தமோவாக மாறும். மனிதர்களாக இருந்தும் இதை அறிவதில்லை என்றால் விலங்குகளை விடவும் மோசமானவர்கள் என்று தான் சொல்லப்படுகிறதுன்னு சொல்றார் பாபா. விலங்குகள் தம்மை பற்றியே எதுவுமே சொல்வதில்லை. மனிதர்கள், அந்த விலங்குகள் ஏதாவது அதை பற்றி சொல்லிக்குது, அதுக்கு வாயே இல்லை. அது 5 அறிவு தான் இருக்கு. மனுஷங்களுக்கு 6 அறிவு. ஆனால் அவங்க சொல்லிக்கிறாங்க நாங்கள் பத்தித்தமானவர்கள், தூய்மையற்றவர்கள், ஓ பத்தித்த பாவனா வாருங்கள் என்றெல்லாம் சொல்றாங்க. கடவுளை கூப்பிட்றாங்க. ஆனால் அவரை பற்றி கொஞ்சமும் தெரியாது. ஆனால் அவர் யாரு, எங்கேருந்து வராரு, எப்படி வராரு, எப்படி தூய்மையாக்குறாரு எதுவுமே தெரியாது. பாவனம் என்ற வார்த்தை எவ்வளவு நன்றாக உள்ளது. பாபா சொல்றாரு, தூய்மை என்ற வார்த்தை எவ்வளவு நல்லா இருக்குது. பாவனமான உலகம் வந்து சொர்க்கம், புதிய உலகமாகத்தான் அது இருக்குன்றாரு. தேவதைகளின் சித்திரங்கள் கூட இருக்குது. ஆனால் இந்த லட்சுமி நாராயணன் புதிய உலகின் எஜமானர்கள் என்பது யாருக்கும் புரியவில்லை. ஆனால் உலகம் ஃபுல்லாக கோயில் இருக்குது, படம் இருக்குது, லட்சுமி நாராயணோட படம், தேவதைகளோட சித்திரம். ஆனால் வந்து இவங்க எப்படி அந்த மாதிரி ஆனாங்க, புதிய உலகத்தினுடைய அவங்க எஜமானர்கள்ன்றதே யாருக்கும் தெரியாது. இந்த அனைத்து விஷயங்களும் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை வந்து குழந்தைகளுக்கு இப்போ புரிய வைக்கிறார். இதெல்லாம் நமக்கே முன்னாடி தெரியாம இருந்தது. இப்போ கடவுளே வந்து தான் நமக்கு புரிய வைக்கிறாரு. இவங்கெல்லாம் தேவதைகள், இவங்க ஒரு காலத்துல பூமியில வாழ்ந்துட்டு போனாங்க. இவங்க கடவுள் இல்லை. ஆனா நம்ம பக்தி மார்க்கத்துல இவங்களை கடவுளா நினைச்சு வழிபட்டோம். அவங்க கடவுள் இல்லை, கடவுள் தான் அவங்கள வந்து அந்த மாதிரி தேவதை ஆக்கியிருக்கிறாரு. அதனாலதான் தேவம் கா தேவு மகாதேவன் சொல்றாங்க. மகாதேவர் தேவதைகளை உருவாக்குனார். அதனாலதான் அவர் பேர் மகாதேவர். சிவன் தான், அவர் தான் கடவுள். அவர் வந்து இந்த தேவதைகளை உருவாக்கியிருக்கிறாரு. அவங்க மூலமா உலகத்தையே ராஜ்யம் பண்ண வச்சிருக்கிறாரு. அவங்க தான் உலகத்தை ராஜ்யம் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கே தெரியாம வந்தது. சொர்க்கம் புதிய உலகம் என சொல்லப்படுகிறது சொல்றாரு. சொர்க்கம் தான் புது உலகம். தேவதைகள் சொர்க்கவாசிகள் எனப்படுறாங்கன்னு சொல்றாரு. இப்போது பழைய உலகம் நரகமாக இருக்கிறது. இங்கே மனிதர்கள் நரகவாசியாக இருக்கிறாங்க. யாராவது இறந்தாலும் சொர்க்கவாசி ஆயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியானால் அப்ப இங்க நரகவாசியாக தானே இருக்கிறாங்க அல்லவா? அவங்க சொல்றத வச்சே சொல்றோம். யாராவது இறந்துட்டாங்கன்னா சொர்க்கவாசி ஆயிட்டாங்க. அப்ப இப்ப வாழ்ந்த வரைக்கும் அப்ப நரகவாசி அவங்க அப்பதானே சொல்றாங்க, போயிட்டாங்க சொர்க்கவாசி ஆயிட்டாங்கன்ட்டு. அப்ப இது வரைக்கும் நரகவாசியா தானே இருந்திருக்கிறாரு அல்லவான்னு சொல்லி கேட்கிறாரு. கணக்கு போட்டு சொல்லியும் விடுகின்றனர்ன்றாரு. இது நரகம் என்பது மிக சரியாகும் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் நீங்கள் நரகவாசிகள் என்றால் அவங்க என்ன பண்ணுவாங்க, கோபிச்சு கொள்வார்கள். யாரையாவது பார்த்து நீங்களாம் நரகவாசிகள்னு சொன்னா கோச்சுக்குவாங்கன்றாரு. பார்ப்பதற்கு மனிதர்களாக இருக்கிறாங்க. மனிதர்களின் முகம்தான் இருக்குது எல்லாருக்கும். ஆனால் லட்சணம் எப்படி இருக்குது, குரங்கு போல இருக்கிறது என்று தந்தை புரிய வைக்கிறார். பார்க்கறதுக்கு மனுஷன் மாதிரி இருந்தாலும் சேட்டையெல்லாம் செய்யற சேட்டையெல்லாம் குரங்கு மாதிரி இருக்குன்றாரு லட்சணம். இதுவும் கூட பாடப்பட்டுள்ளது அல்லவா? தாங்களே கோயில்களில் சென்று தேவதைகளின் முன்பாக பாடுறாங்க, நீங்கள் அனைத்து குணங்களும் நிரம்பியவர். லட்சுமி நாராயண் கோயில்ல போய் பாடுறாங்க, நீங்க அனைத்து குணங்களும் நிரம்பியவர். தன்னை குறித்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க பாவிகள், கீழானவர்கள் அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. ஆனால் நீங்கள் விகாரி என்று நேரடியாக நீங்க சொன்னீங்கன்னா கோபித்துக் கொள்வார்கள். நம்ம போயிட்டு நேரா பாபா சொல்றாருங்க, நம்மலாம் நரகவாசி, நம்மலாம் விகாரின்னு சொல்றாருனால, பாபா சொல்றாருன்னு சொன்னாலே கூட கோச்சுக்குவாங்க, கோபித்துக் கொள்வார்கள்ன்றார். ஆகையால் தந்தை குழந்தைகளிடம் மட்டும்தான் பேசுகிறார். அதனாலதான் பாபா இங்க நம்ம கிட்ட தான் பேசுறாரு. இது வெளியில போயிட்டு யாருக்கும் புரிய வச்சா கோவப்படுவாங்கன்ட்டு நமக்கு தான், நேரடி குழந்தைகள் தான் இதை வந்து சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு கேட்டுவாங்க. பாபா சொல்றதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பாபா தான் சொல்றாருன்னு அவங்களுக்கு தெரியும். வெளி உலகத்தினர் இது பாபா சொல்றாருன்னே தெரியாது. அதனால அவங்களுக்கு கோபம் வரும். அதனால நம்ம கிட்ட மட்டும்தான் பாபா சிவபாபா வந்து பேசுறாரு, புரிய வைக்கிறார். வெளியாட்களிடம் பேசுவதில்லை. ஏனெனில் கலியுக மனிதர்கள் இப்ப நரகவாசிகளாக உள்ளனர். அவங்களுக்கு 5 விகாரம் இருக்கு, அகங்காரம், கோபம் எல்லாமே வரும்.
இப்போ நமக்கு வந்து பாபா கொஞ்சம் கொஞ்சம் பாபா தான் பேசுகிறாருன்னு நமக்கு நிச்சய புத்தி இருக்குது, அதனால நம்ம கோவப்பட மாட்டோம். இப்போது நீங்கள் சங்கம யுக வாசிகளாக இருக்கிறீங்க, நீங்கள் தூய்மையிலிருந்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் இந்த பாபா குழந்தையாயிட்டு இப்போ எல்லாம் தூய்மையாயிட்டு இருக்கிறீங்க, ஏன்னா சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக தூய்மையாயிட்டு இருக்கீங்க. பிராமணர்களாகிய நமக்கு சிவபாபா படிப்பித்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் சொல்கிறாரு. இப்போ நம்ம பிகே ஆகிட்டோம் இல்லையா, நமக்கு பாபா சிவபாபா டீச்சராகி படிக்க வச்சுட்டு இருக்கிறாருன்ட்டு நமக்கு தெரியும். அவரோ பதீத்த பாவனர், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர். ஆத்மாக்களாகிய நாம் அனைவரையும் அழைத்து செல்வதற்காக தந்தை வந்துள்ளார். எவ்வளவு எளிதான விஷயங்கள். குழந்தைகளே, ஆத்மாக்களாகிய நீங்கள் சாந்தி தாமத்திலிருந்து நடிப்பை நடிப்பதற்காக வருகிறீர்கள் என்று தந்தை கூறுகிறார். நமக்கு இப்பதான் பாபா வந்து உண்மையெல்லாம் புட்டு புட்டு வைக்கிறார். நீங்க பரந்தாமவாசி, அங்கிருந்து தான் இங்க நடிப்பதற்காக வருகிறீர்கள் என்று தந்தை கூறுகிறார். இந்த துக்கதாமத்தில் அனைவரும் துக்கம் நிறைந்தவர்கள், ஆகையால் மனதிற்கு எப்படி அமைதி கிடைக்கும் என்று கேட்கிறார்கள். இங்க கலியுகத்துல துக்கதாமம் இல்லையா, எல்லாமே துக்கமா இருக்கிறாங்க. மனசுக்கு நிம்மதி எங்கெங்க கிடைக்கும்ட்டு கேட்குறாங்க. ஆத்மாவுக்கு அமைதி எப்படி ஏற்படும் என்று கேட்பதில்லை. அவங்க வந்து மனசுக்கு தான் அமைதி கேட்குறாங்க. ஆத்மாவுக்கு அமைதி எப்படி ஏற்படும்னு அவங்க கேட்பதில்லை. நம்ம சொல்லணும், அட நீங்கள் ஓம் சாந்தி என்று சொல்கிறீர்கள் அல்லவா, என்னுடைய சுயதர்மமே அமைதி, பிறகு அமைதியை ஏன் கேட்கிறீர்கள் சொல்லி புரிய வைக்கணுன்றார். பாபா சொல்றாரு, நீங்க ஓம் சாந்தி சொல்றீங்க இல்லையா, உங்களோட சுய தர்மமே உங்களுக்குள்ளாரதான் அமைதி இருக்குது. ஆத்மா அமைதி சொருபம், அது உங்களுக்குள்ளதான் இருக்குது. அப்புறம் பிறகு அமைதியை ஏன் கேட்குறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. தன்னை ஆத்மா என்பதை மறந்து தேகாபிமானத்தில் வந்து விடுகிறீர்கள். நான் ஆத்மான்றதை புரிஞ்சிக்காம நான் இந்த தேகம், இந்த அழியக்கூடிய தேகம்னு புரிஞ்சுக்கிறதுனால தான் நமக்கு எல்லா பிரச்சனையும் அமைதியின்மையெல்லாம் வருதுன்றார். ஆத்மாக்கள் சாந்தி தாமத்தில் வசிப்பவர்கள். இங்கே பிறகு அமைதி எங்கிருந்து கிடைக்கும் சொல்லி சொல்றாரு. நீங்க இருக்கிற இடமே, உங்க வீடே பார்த்தீங்கன்னா பரந்தாமம், சாந்தி தாமம். அங்கதான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். அப்புறம் இங்க எப்படி இந்த உலகத்துல சரீரத்தோட இருக்கும்போது இங்க எல்லா தொந்தரவும் வரதான் செய்யும் இல்லையா, இங்கே பிறகு அமைதி இங்கிருந்து கிடைக்கும்ன்றாரு. அசரீரி ஆனாலும் இங்க இருந்துகிட்டே உங்களால அமைதியா இருக்க முடியும். எப்படின்னா, நீங்க அசரீரி ஆவதன் மூலமே தான் அமைதி ஏற்படும். ஆனா நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மா, அசரீரி, சரீரம் அல்லாத ஆத்மா நானு, அப்படி நீங்க நினைக்கும் போது உங்களுக்கு அமைதி வந்துரும்ன்றாரு. இங்க இருந்தாலுமே நீங்க பாபா நினைவுல இருக்கும்போது உங்களுக்கு அமைதி ஏற்படும்ன்றாரு. சரீரத்துடன் ஆத்மா இருக்கிறது எனும்போது அவர் கண்டிப்பாக பேசவும் நடக்கவும் வேண்டியுள்ளது. இப்ப சரீரத்தோட நம்ம ஆத்மா இருக்கிறோம். இப்ப ஆத்மா இறந்து போச்சு, அதாவது சரீரத்தை விட்டுருச்சுன்னா, அது சரீரம் இல்லைன்னா அதால பேச முடியாது, நடக்கவும் முடியாது இல்லையா. சரீரமே இல்லைன்னா பேச முடியாது, நடக்க முடியாது. ஆனா ஆத்மா இப்போ சரீரத்துல இருக்கிறோம், நம்ம வந்து உடலுக்குள்ளார இருக்கிறோம்னா கண்டிப்பா பேசவும் வேண்டியுள்ளது, நடக்கவும் வேண்டியுள்ளதுன்றார். ஆத்மாக்களாகிய நாம் சாந்தி தாமத்திலிருந்து இங்கே நடிப்பை நடிப்பதற்காக வந்திருக்கிறோம். நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம்னா, இங்க ஆக்டரா வந்திருக்கிறோம், பாட்டு நடிக்க வந்திருக்கிறோம். ராவணன் தான் நமது எதிரி என்பது கூட யாருக்குமே தெரியாது. ஆனா இப்ப உலகத்துல எல்லாரும் இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் தான் கரெக்டுன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. கோவப்படாம நான் என்ன செய்யறது, ஒருத்தவங்க இப்படி என்ன திட்டுறாங்க, நான் கோவப்படாம என்ன பண்றதுன்னு சொல்றாங்க. கோவப்பட்டா 4 வார்த்தை கை கலப்பாச்சுன்னா உயிரே போயிடும் இல்லையா, அது தெரிய மாட்டேது அவங்களுக்கு. ஆனா சொல்றாங்க, கோவப்பட்டாதான் நான் கரெக்டு, நான் என்ன லூசான்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அது வந்து நம்மளோட எதிரின்னு கூட யாருக்கும் தெரியாது. இந்த மாயா வந்து நம்ம வாழ்க்கையை அழிச்சிரும். இப்ப நிறைய கலியுகத்துல நிறைய இந்த கொலை, தற்கொலை எல்லாம் எதனால நடக்குதுன்னா, காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தினால தான். அந்த அகங்காரம் வந்துடுது. அந்த நான் எதுக்கு ஒத்து போகணும், நான் எதுக்கு அமைதியா இருக்கணும், நான் எதுக்கு இந்த வாழ்க்கைய வாழணும், இதெல்லாம் அகங்காரம் தானே. தன்னையே தானே அழிச்சுக்கிறது, பஸ்மாசுரன் மாதிரி. அந்த மாதிரி அழிச்சுக்கிட்டு நிறைய பேர் உயிரை விட்டுறாங்க, அதாவது அந்த உடலை விட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் வந்து என்ன, அது எதிரி, நம்மளோட எதிரின்றது தெரிஞ்சுக்காமலே எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்றார். நமது எதிரி என்பதே கூட யாருக்கும் தெரியாது. எப்போதிலிருந்து இந்த ராவணன் எதிரி ஆனது இதுவும் கூட யாருக்கும் தெரியாதுன்றாரு. அவருடைய உருவத்தை உருவாக்கி எரிக்கிறோம். இந்த 10 தலை ராவணனை செஞ்சு செஞ்சு தசரா பண்டிகையில பெருசு பெருசா செஞ்சு எரிக்கிறாங்க. இந்த ராவணன் யார் என்பது பெரிய பெரிய வித்வான் பண்டிதர்கள் கூட ஒருவருக்கும் தெரியாதுன்றார். பெரிய பெரிய அந்த சாஸ்திரவாதிகள், வித்வான், நல்லா படிச்சவங்க, மேதைகள், பண்டிதர்கள்லாம் கூட இந்த ராவணன் யாரு, 5 விகாரம் ஆணுக்கு, 5 விகாரம் பெண்ணுக்கு, இன்னைக்கு கூட இப்ப நிறைய கேஸ் போகுது, கோர்ட்ல கேஸ் போகுது, நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்குது கேஸ். ஆனா இந்த கேஸ் எல்லாத்துக்கும் காரணம் 5 விகாரம், அதை விடணும். அதெல்லாம் யாருக்குமே தோணல. அந்த ஆளுங்களை பிடிச்சி ஜெயில்ல போடுறது, அந்த ஆளுங்களை திட்டுறது, அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்க எதனால இந்த தப்பை செஞ்சாங்க, அவங்களுக்குள்ளார என்ன பிரச்சனை, அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தினாலதான் அந்த அந்த கிரைம் நடக்குதுன்றத கூட யாரும் உணரல.
அதனால அதை புரிய வச்சாலும் அதெல்லாம் கேட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா ஊரோட ஒத்து வாழணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது, யாருக்குமே இது 5 விகாரம் நமக்கு எதிரின்றது தெரியாது. பிறவி பிறவிகளாக எரித்துக்கொண்டு வந்திருக்கின்றனர். கொஞ்சமும் அவங்களுக்கு தெரியாது ராவணன் யார் என்று. யாரிடம் வேண்டுமானாலும் கேளுங்கன்னு சொல்றாரு. இப்போ போய் நீங்க இந்தியா ஃபுல்லா கேளுங்க, இந்த ராவணன் யார் தெரியுமா, ஏன் அவரை எரிக்கிறீங்கன்னு கேட்டா யாருக்குமே தெரியாது. இவை அனைத்தும் கற்பனை என்று சொல்லிடுவாங்க. உடனே சொல்றாங்க, இது காலங்காலமா நாங்க எரிக்கிறோம், இது பழக்கம் பக்தியில, இது கற்பனை அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிவதே இல்லைன்னும் போது வேறு என்ன பதில் கொடுப்பார்? அவங்களுக்கு தெரியலன்னா இந்த மாதிரி பதில் சொல்லுவாங்கன்றார். சாஸ்திரங்களில் கூட உள்ளது, ஹே ராம்ஜி, உலகம் உருவாகவே இல்லை என்று சாஸ்திரத்துல இருக்குதான். ராம்ஜி, ஹே ராம்ஜி, உலகம் உருவாகவே இல்லைன்ட்டு சாஸ்திரத்துல இருக்கிறான். இப்படி பலர் சொல்றாங்களாம். இப்போது கற்பனை என்பதன் அர்த்தம் என்னன்னு பாபா கேட்கிறார். இதுவோ சங்கல்பங்களின் உலகம் என்று சொல்றாங்க. கற்பனைன்னா இப்ப இந்த உலகமே ஒரு கற்பனை, ஒரு சங்கல்பத்தால உருவாகி இருக்கிற உலகம்ட்டு சொல்றாங்க. யார் எப்படிப்பட்ட சங்கல்பங்களை செய்கிறார்களோ அப்படி ஆகிடுறாங்க. இதன் அர்த்தம் புரிந்து கொள்வதில்லை. இப்ப யார் என்ன உருவாக்குறாங்களோ, அந்த எறும்பாடுன்னு சொன்னா அந்த எறும்பாடாவே அவரை நினைச்சுக்கிறாருல, அந்த மாதிரி யார் என்ன உருவாக்குனாங்களோ அது மாதிரி ஆயிடுறாங்க அப்படின்ட்டு. இது அர்த்தத்தை கூட புரிஞ்சுக்கலான்னு சொல்றாரு பாபா. தந்தை குழந்தைகளுக்கு இப்ப புரிய வைக்கிறார். சிலர் நல்ல விதமாக புரிந்து கொண்டு விடுகின்றனர், சிலர் புரிந்து கொள்வதே இல்லை. பாபா இப்ப பாடம் எடுக்கிறார்ல, சிலர் நல்லா ஞானத்தை புரிஞ்சுக்கிறாங்க, சிலர் ஞானத்தை சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை, கேட்கறதே இல்லை ஃபர்ஸ்ட், அப்புறம் எப்படி புரிஞ்சுக்குவாங்க? நல்ல விதமாக புரிந்து கொள்பவர்கள் சொந்த தாயின் குழந்தைகள் என்று சொல்லப்படுறாங்க. மேலும் புரிந்து கொள்ளாதவர்கள் மாற்றாந்தாயின் குழந்தைகள் என்று சொல்லப்படுறாங்க. யார் ஞானத்தை புரிஞ்சுக்கிறாங்களோ பாபாவுடைய குழந்தைகள், யார் புரிஞ்சுக்கலையோ அவங்க மாயாவுடைய குழந்தைகள் சொல்றாரு. இப்போது மாற்றாந்தாய் குழந்தைகள் வாரிசுகளாக ஆக மாட்டார்கள் பாபா சொல்றாரு. இப்ப பிரம்மா பாபாவுக்கு வாரிசா 108ல வரவங்க, அவங்களாம் மாற்றாந்தாய் மாயா வழி நடக்கிறவங்க, அந்த மாதிரி 108ல வர முடியாது, வாரிசுகளாக ஆக மாட்டார்கள் சொல்றாரு. பாபாவிடம் சொந்த தாய் குழந்தைகளும் இருக்கிறாங்க. பிகேஸ்லேயே பாபா சொல்றாரு, சொந்த தாய் குழந்தைகளும் இருக்காங்க. அதாவது அவர் வழிப்படி நடக்கிறது, ஸ்ரீமத் படி நடக்கிறவங்களும் இருக்கிறாங்க, ஸ்ரீமத் வழி நடக்காதவங்க, மாயா வழிப்படி நடக்கிற மாற்றாந்தாய் குழந்தைகளும் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. சொந்த தாய் குழந்தைகள் தந்தையின் சிரேஷ்ட வழிப்படி முழுமையாக நடக்கின்றனர். அதாவது பாபா வழிப்படி நடக்கிறவங்க, அவங்க சொந்த தாய்னா பிரம்மா பாபா, பிரம்மா பாபா வழிப்படி கரெக்டா பாபாவுடைய ஸ்ரீமத் வழிப்படி நடக்கிறவங்க முழுமையா நடக்கிறாங்க. மாற்றாந்தாய் குழந்தைகள் நடப்பதில்லை. மாயா வழிபடி நடக்கிறவங்க பாபா சொல் பேச்சு கேட்கறது இல்லை. இவர்கள் என் வழிபடி நடப்பதில்லை, ராவணன் வழிபடி நடக்கின்றனர் என்று தந்தை சொல்லிவிடுகிறார். சிலர் பார்த்தோன்னே பாபா சொல்லிடுவாராம், இவங்க ராவணன் வழிபடி நடக்கிறாங்கன்ட்டு. ராமன் மற்றும் ராவணன் என 2 வார்த்தைகள் உள்ளன. ராமராஜ்யம் மற்றும் ராவணராஜ்யம். இப்போது உள்ளது சங்கமயுகம்னு சொல்றாரு. தந்தை இப்ப புரிய வைக்கிறார். இந்த பிரம்மாகுமாரிகள் அனைவரும் சிவபாபாவிடம் ஆசையை எடுத்துக்கொண்டிருக்கின்றனர். நீங்கள் எடுப்பீர்களா? ஸ்ரீமத் என்பது பகவான் வழி, அந்த வழிப்படி நடப்பீர்களான்னு கேளுங்க. அப்போது கேட்கிறார்கள், என்ன வழின்னு கேட்கிறாங்க. தந்தை உயர்ந்த வழியை கொடுக்கிறார், தூய்மை அடையுங்கள்ட்டு சொல்றார். தூய்மை ஆகணும்னா, ஆத்மா தூய்மை ஆகணும்னா சில வழியை கடைப்பிடிக்கணும். அந்த வழியை தான் ஸ்ரீமத்துன்னு நம்ம சொல்றோம். நாங்கள் தூய்மையா இருக்கிறோம், பிறகு கணவர் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் நான் யார் பேச்சை கேட்பது என கேட்குறாங்க. இப்போ தூய்மையாக இருக்கணும்னு சொல்லும் போது அவங்க சொல்கிறாங்க, கணவர் ஒப்புக்கொள்ளவில்லைன்னா நான் யார் பேச்சை கேட்கறதுன்ட்டு கேட்குறாங்கன்னு சொல்கிறாரு. அவர் எனக்கு பதி பரமேஸ்வரன் என்கின்றனர். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பக்தியில் பாரதத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் தான் உனக்கு பதி பரமேஸ்வரன் ஈஸ்வரன் சொல்லுவாங்க. அவர் தான் உனக்கு கடவுள், அவர் காலில் விழணும்னு சொல்லுவாங்க. ஏனெனில் பாரதத்தில் பதியை, கணவரை உனது குரு ஈஸ்வரன் என்று அனைத்தும் அவரே என்று கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அது ஆரம்பத்துலேருந்து அதே மாதிரி சொல்லி கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் அப்படி எதுவும் புரிந்து கொள்வதில்லை சொல்றாரு. ஆனாலும் அவங்க அந்த மாதிரி இப்போ நடக்கிறாங்களா என்ன? இப்பெல்லாம் எந்த ஒரு மனைவி கணவரை மதிக்கிறாங்க? அந்த மாதிரி இப்போ அப்படி எதுவும் புரிந்து கொள்வதில்லை சொல்றாரு. அந்த சமயத்தில் ஆம் என்று சொல்லிவிடுகின்றனர், கொஞ்சமும் ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த நேரத்துல ஆம் சொல்றாங்க, அதுக்கப்புறம் ஏற்றுக்கொள்வதில்லை. என்றாலும் கூட குருமார்களிடம் கோயில் முதலானவற்றுக்கு சென்றபடி இருக்கிறாங்க. சிலர் அந்த மாதிரி சொல்லிட்டு வீட்டிலேயே கணவன் தான் உனக்கு தெய்வம்னு சொல்லிட்டாங்கல்ல, இப்போ வீட்டிலேயே இருக்க வேண்டியதானே. இருந்தாலும் குருமார்களிடம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, முதலானவற்றுக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க. நீ எங்கும் வெளியில் செல்லாதே, நான் ராமனின் மூர்த்தியை வீட்டில் வைத்து தருகிறேன்ட்டு கணவர் சொல்றாரு. எதுக்கு வெளியில கோயிலுக்கெல்லாம் போக தேவையில்ல, நான் வீட்லயே ராமனுடைய சிலையை வச்சு தரேன், பிறகு நீ அயோத்தி முதலான இடங்களுக்கு ஏன் அலைந்து கொண்டிருக்கிறாய் என்று கணவர் கூறுகிறார். அதை ஏற்பதில்லை மனைவி, அதை ஏற்கிறதில்லை. இவை பக்தி மார்க்கத்தின் ஏமாற்றங்களாகும் பாபா புரிய வைக்கிறாரு. அவர்களே அனுபவிப்பார்கள், ஒருபோதும் ஏற்பதில்லை சொல்றாரு.
எல்லாத்தையும் அனுபவிப்பாங்க. ஆனா வந்து ஒருபோதும் ஏற்பதில்லை. அது அவர்களின் தேவதைகளின் கோயில் என்று புரிந்து கொள்கின்றனர். அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அது வந்து ராமர் கோயில்ன்றது தேவதைகள் கோயில்னு புரிஞ்சுக்கிறாங்க. அட உனக்கு ராமனை நினைவு செய்ய வேண்டுமா? அல்லது அவரது கோவிலையான்னு சொல்லி யாரு கேட்கிறாருங்க? அவங்க ஹஸ்பண்ட் கேட்கிறாரு. ஆனால் அவங்க புரிஞ்சு கொள்வதே இல்லை. ஆக தந்தை வந்து புரிய வைக்கிறார். அதாவது நீங்க வந்து அவர தானே நினைக்கணும். அப்ப வீட்ல இருந்தாலும் நினைக்கலாம்ல. இல்ல அவர் கோயிலு நினைக்கிறீங்களா? அதுக்காக கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறீங்க. எங்கேயும் போக வேணாம். வீட்ல இருந்தே அவர நினைங்கன்ட்டு கணவர் சொல்றாரு. ஆனா புரிஞ்சுக்கிறது இல்ல. ஆக தந்தை இப்ப புரிய வைக்கிறார். பக்தி மார்க்கத்தில் பகவானே வந்து எங்களுக்கு சத்கதி வழங்கல் என்று சொல்லவும் செய்றீங்க. ஏனென்றால் அவர் ஒருவர் தான் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல். நல்லது. அவர் எப்போது வருகிறார்? அதுவும் கூட யாருக்கும் தெரியாது. ஆனா உண்மையான ராமர் அவர்தான் சத்கதி வழங்கும் வள்ளல். கடவுள் ஒருத்தர் தான். அவர் எப்ப வராரு அதுவும் கூட யாருக்கும் தெரியாதுன்றாரு. ராவணன் தான் உங்களுடைய எதிரி என்று தந்தை வந்து இப்ப புரிய வைக்கிறார். இப்போ எவ்வளவு நாள் நமக்கு என்ன எதிரி, நம்ம எதனால இப்படி விழுந்தோம், இப்போ ஒரு பைசாவுக்கும் மரியாதை இல்லாம நம்மளை நடத்துறாங்கன்னா தூய்மை இழந்ததுனாலதான் நம்மளை யாருமே மதிக்கிறது இல்ல. நம்மளுடைய எதிரியே இந்த மாயாதான்றது நமக்கு தெரியாது. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் இது உங்களுடைய எதிரின்னு சொல்லி பாபா நமக்கு புரிய வைக்கிறார். ராவனுடையது அதிசயமாக உள்ளது. அதை எரித்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனா அதான இறப்பதே இல்லை. ஆனா அடுத்த வருஷம் திரும்ப திரும்ப எரிக்கிறாங்க. பெருசு பெருசா செஞ்சு எரிக்கிறாங்க. ஏன் அவன் சாகிறதே இல்லை? அதிசயமா இருக்குன்றாரு. ராவணன் என்பது என்ன என்பது யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த ராவணன் அந்த 10 தலை ராவணனை செஞ்சு செஞ்சு எரிக்கிறாங்க. ஆனா அது என்னன்றது யாருக்குமே தெரியாதுன்றாரு. நமக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடம் வந்து ஆசி கிடைக்கிறது என்பதை இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். ஆனா இப்பதான் நமக்கு புரியுது அந்த மாயா யாரு, கடவுள் யாரு. கடவுள்கிட்ட இருந்து நமக்கு இப்ப ஆசி கிடைக்குதுன்றதை இப்ப நீங்க தெரிஞ்சிட்டீங்க. சிவ ஜெயந்தியும் கொண்டாடுறாங்க. ஆனால் சிவனை யாருக்குமே தெரியாது. சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க. ஆனா அந்த சிவன் யாரு அப்படின்னே தெரியாது. அவர் வந்து என்ன பண்ணாரு, அவருக்கு ஏன் லிங்கமா வச்சிருக்காங்க, அவரோட உண்மையான உருவம் என்ன, அவர் என்ன பண்ணிட்டு போனாரு, எதுவுமே தெரியாது. அரசாங்கத்திற்கு கூட நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். இப்ப கவர்மெண்ட் கூட நம்ம புரிய வைக்கிறோம் இல்லையா? பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் கூட்டு வச்சு ஞானம் சொல்றோம். சிவன் தான் பகவான் ஆவார். அவர் தான் ஒவ்வொரு கல்பும் வந்து பாரதத்தை நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாகவும் பிச்சைக்காரில இருந்து இளவரசனாகவும் ஆக்குகிறான்னு சொல்லி சொல்றாரு. அவர் தான் கடவுள். அவர் தான் வந்து ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவையும் ஞானத்தை கொடுத்து எல்லாரையும் மாத்தி எல்லாரையும் தூய்மையாக்கி சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறார். நரகவாசியில இருந்து சொர்க்கவாசியா மாத்துறாரு. பிச்சைக்காரன்ல இருந்து இளவரசனா ஆக்குறாரு. எப்படின்னா அந்த ஞானத்தை கொடுத்து கொடுத்துதான் மாத்துறாரு. ஆத்மாவை தூய்மையாக்குறாரு. தூய்மையானாலே ஆத்மா வந்து பணக்காரரா ஆயிடுது. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகிறார். அவரே அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளலா இருக்கிறாரு. கடவுள் தான் எல்லாருக்குமே நல்ல கதி அளிக்கக்கூடிய வள்ளலா இருக்கிறாரு. இந்த சமயம் அனைத்து மனிதர்களும் இங்கேதான் இருக்கிறாங்க. இப்ப வந்து 800 கோடி ஆத்மாக்கள் மேல இருந்து வந்து நடிக்கிறாங்களே, எல்லா ஆத்மாவும் இங்கதான் மனுஷ ரூபத்துல இருக்கிறாங்க. யாரும் போகல. கிறிஸ்துவின் ஆத்மா கூட ஏதோ ஒரு பிறவி எடுத்து இங்கேதான் இருக்கிறது. இந்த புத்தர், கிறிஸ்து, இந்த வள்ளலாறு, யாரெல்லாம் தர்ம ஸ்தாபகரோ எல்லாரும் கீழே இறங்கி வந்தாங்க இல்லையா? பெரிய பெரிய காந்தியடிகள், நேரு எல்லாமே அந்த வேஷத்தை கழிச்சிட்டு வேற வேஷத்துல இப்ப நடிச்சிட்டு இருக்கிறாங்கன்றாரு. நம்மளே லட்சுமி நாராயணனே வந்து வேற வேற வேஷத்துல இருக்கும்போது இந்த கிறிஸ்துவ எல்லாமே இந்த தர்ம ஸ்தாபகர்கள் கூட இங்கதான் இருக்கிறாங்க, யாருமே போகலன்றாரு. ஆத்மா தான் அழிவற்றது இல்லையா? அது வேற ஒரு உடல்ல போய் நடிச்சிட்டு இருக்குது. ஏதோ ஒரு பிறவி எடுத்து இங்கேதான் இருக்கிறதுன்னு சொல்றாரு. கிறிஸ்துவ ஆத்மா கூட யாரும் திரும்பி செல்ல முடியாது, இயலாது. யாரும் பரந்தாமத்துக்கு போக முடியாது. ஜோதியோட ஜோதி கலந்துட்டார்லாம் கிடையாது. எல்லாம் இங்கேதான் மறுபிறப்புல இருக்கிறாங்க. ஏன்னா கடவுளே வந்து கூட்டிட்டு போனாதான் எல்லாம் பரந்தாமத்துக்கு போக முடியும். அது வரைக்கும் யாரும் இந்த டிராமால இருந்து தப்பிச்சு போக முடியாது. இவர்கள் அனைவருக்கும் சத்கதி வழங்குபவர் ஒரே ஒரு பெரிய உயர்வான தந்தை ஆவார். அவர் தான் எல்லா தர்மசாபர்களும் கூட சத்கதி வழங்குபவர் ஒரே ஒரு தந்தை தான். அவர் வருவது கூட பாரதத்தில் தான். அப்பா எங்க வராருன்னா பாரதத்தில் தான் வராரு. வேற எந்த நாட்டிலயும் வரல. உண்மையில் சத்கதியை வழங்குபவரை தான் பக்தி செய்ய வேண்டும் இல்லையா? பக்தி கூட நீங்க யாருக்கு பண்ணியிருக்கணும்? யார் வந்து இந்த துன்பங்கள்ல இருந்து துக்கத்துல இருந்து விடுவிச்சு சுகம் கொடுக்குறாரோ, யாரு நம்மள நரகவாசியில இருந்து சொர்க்கவாசி ஆக்கி கூட்டிட்டு போறாரோ, யாரு நமக்கு ஞானத்தை அளிக்கிறாரோ அவரை தானே நம்ம பக்தி செய்யணும். எதுக்குமே நீங்க தேவையில்லாதவங்க எல்லாம் பக்தி செஞ்சுட்டு இருக்கிறீங்க? அதான் கேக்குறாரு. உண்மையில் சர்க்கதையை வழங்குபவரை தான் பக்தி செய்ய வேண்டும். அந்த நிராகார தந்தை இங்கே இல்லை. அவரை எப்போதும் மேலே இருப்பதாக புரிந்து கொண்டு நினைவு செய்யறாங்க. எல்லா தர்மத்திலையும் பாருங்க, கடவுளேன்ட்டு மேலதான் கையை காட்டுவாங்க. கிறிஸ்து கூட மேலதான் கையை காட்டினாரு.
சாய்பாபா மேலதான் கை கட்டினார். அல்லா மாலிக்கு சொல்லுவாரு. எல்லாருமே மேல இருப்பதாக தான் நினைவு செய்யறாங்க. அவர் இங்க இல்ல இல்லையா? ரெட் கார்பரேல் காட்ஃபாதர் இங்க இல்ல. கிருஷ்ணரை மேலே இருப்பதாக புரிந்து கொள்வதில்லை. ஆனா கிருஷ்ணரை சொன்னா கீழே தான் நினைப்பாங்க. மேல இருக்கிறாருன்னு நினைப்பாங்க. ஏன்னா அவர் உடம்போட இருக்கிறார் இல்லையா? கிருஷ்ணர் எங்க மேல இருக்கிறாருன்னு நம்ம என்னைக்காவது நினைச்சிருக்கோமா? கீழே இருக்கிற மாதிரி தான் நினைப்போம் இல்லையா? மற்ற அனைவரையும் இங்கே கீழே நினைவு செய்யறாங்க. ராமர், கிருஷ்ணர் எல்லாம் உடம்பு இருக்கிறதுனால அவங்களெல்லாம் கீழே தான் நினைவு செய்யறாங்க. கிருஷ்ணரையும் இங்கே தான் நினைவு செய்வார்கள். குழந்தைகளாகி உங்களுடையது சரியான நினைவாகும். ஆனா எல்லாரோட பக்தர்களோட இப்ப நீங்க பிகே ஆயிட்டு நினைக்கிறது சரியான நினைவுன்னு சொல்றாரு. நீங்கள் தன்னை இந்த தேகத்துல இருந்து தனிப்பட்ட ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்றீங்க. அப்ப இதான் சரியான நினைவு. ஆத்மா பரமாத்மாவை நினைக்கணும். அதுவும் நான் இந்த உடம்பு இல்ல, நான் ஆத்மா தனி அப்படின்னு புரிஞ்சுட்டு பரமாத்மா தந்தையை நினைக்கிறது தான் சரியான நினைவுன்றாரு. உங்களுக்கு எந்த தேகத்தின் நினைவும் இப்ப வரக்கூடாது. நீங்க இங்க அதான் மர்ஜீவா சொல்றாரு. இறந்து வாழறது, இறக்கும் கலை தான் கத்து கொடுக்குறாரு. வாழ்ந்துகிட்டே இறக்குறது. அதாவது நான் அந்த உடல் அழிஞ்சு போச்சு, நான் ஆத்மா இந்த வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். அந்த உடலே இல்லை எனக்கு. இந்த பழைய பிறவே முடிஞ்சு போச்சு. எதுலயும் நீங்க தலையிடக்கூடாது. கர்மா கணக்கு செட்டில் ஆகும். நீங்க கண்டுக்கவே கூடாது. என்ன யாராவது திட்டினா கூட கம்முன்னு வாங்கிட்டு போயிடணும். ஏன்னா இது ஏதோ ஒரு பிறவியோட கணக்கு வழக்கு முடியுது. யாராவது அவமானப்படுத்துறாங்கன்னா வாங்கிக்கணும். ஏன்னா நம்ம யாரையாவது பண்ணியிருப்போம், அது திரும்ப நமக்கு கிடைக்குது. அப்ப இறந்து போய் வாழுங்கன்றாரு. அந்த மாதிரி எதுவுமே நான்றதை விட்டுடுங்க, எல்லாத்தையும் பலி கொடுத்துருங்க. நான்றத பலி கொடுத்துட்டீங்கன்னா போதுன்றாரு. அந்த மாதிரி நீங்க வாழணும். பாபா நம்மை முழு உலகத்துக்கும் இப்ப எஜமானராக ஆக்குகிறார். முழு கடல், முழு உலகம், முழு ஆகாயம் என அனைத்திற்கும் எஜமானராக ஆக்குகிறார். இப்போது எவ்வளவு துண்டு துண்டுகளாக இருக்குன்னா, இப்போ உலகம் எப்படி இருக்குது? இந்தியாவே பாருங்க, எப்படி துண்டு துண்டா ஆக்கி வச்சிருக்காங்க. ஒருவர் மற்றவரின் எல்லைக்குள் வர விடுவதே இல்லை. தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. தண்ணியே இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு விட மாட்டாங்க. ஒருத்தவங்க மற்றவங்க எல்லைக்குள்ள வர விடுறது கூட இல்லைன்றாரு. அங்கே அப்படி கிடையாது. சொர்க்கத்துல இந்த விஷயங்களே இருப்பதில்லை. பகவான் என்பவர் ஒரே ஒரு தந்தை தான் ஆவார் சொல்றாரு. அனைவரும் தந்தையே தந்தை என்பது அல்ல. எல்லாரும் கடவுள் கிடையாது. எல்லாரும் அப்பா கிடையாது. இந்து சீனர், இந்தியா சீனர்கள் சகோதர சகோதரர்கள், இந்து முஸ்லிம் சகோதர சகோதரர் என்று சொல்லவும் செய்யறாங்க. ஆனால் அர்த்தத்தையே புரிஞ்சுக்கிறது. எப்படி அவங்களாம் சகோதர சகோதரர்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை. எப்படின்னா ஆத்மா, அந்த உடல் இல்லாத ஆத்மான்னு புரிஞ்சிக்கும் போது தான் சகோதர சகோதரர்கள். இந்து முஸ்லிம் சகோதர சகோதரி என்று ஒருபோதும் சொல்வதில்லை. அல்ல, ஆத்மாக்கள் ஒருவருக்கொருவர் அனைவரும் சகோதர சகோதரர்கள் ஆவார்கள் சொல்றாரு. ஆனால் இந்த விஷயத்தை அறிவதில்லை. ஆனா எப்படி சகோதர சகோதர யூனிவர்சல் பிரதர்ஹுட்னு சொல்றாங்க, எப்படி அந்த மாதிரின்றத புரிஞ்சுக்கிறது இல்லை. சாஸ்திரங்கள் முதலானவர்களை கேட்டு கேட்டு சத்தியம் சத்தியம் என்று சொல்லியபடி இருக்கிறாங்க. அர்த்தம் எதுவுமே புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு சொல்றாரு. உண்மையில் அசத்தியம் பொய்யாகும் சொல்றாரு. அசத்தியமான விஷயம் எல்லாமே பொய் தான், அதை நீங்க நம்ப கூடாதுன்றாரு. சாஸ்திரத்துல எழுதியிருக்கிறது எல்லாமே உண்மை கிடையாது, அத சொல்றாரு. சத்தியமான கண்டத்தில் உண்மையே உண்மையே பேசுவார்கள். ஆனா சொர்க்கத்துல எல்லாரும் வாயால உண்மைதான் பேசுவாங்க. அதாவது மனசுக்குள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணுலாம் பேச மாட்டாங்க. கரெக்டா பேசுவாங்க. அப்படிதான் இருப்பாங்க தேவதைகள். இங்கே பொய்யே பொய்யாக உள்ளதுன்னு சொல்றாரு. இங்க தேக அபிமானத்துல நம்ம எது பண்ணாலும் அதெல்லாம் பொய்யாதான் இருக்குன்றாரு. நீங்கள் சொல்வது பொய் என்று யாரிடமாவது சொன்னீர்கள் என்றால் கோபித்துக் கொள்வார்கள். இப்ப நம்ம சாஸ்திரம் ஏதாவது சொல்றாங்க, அதான் உண்மைன்னு அடிச்சு பேசுறாங்கன்னா நம்ம பொய் இல்லைங்க இதெல்லாம் பொய்ன்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா கோவிச்சுக்குவாங்கன்றாரு. நீங்கள் உண்மை சொன்னீர்கள் என்றால் சிலர் நிந்தனை செய்ய தொடங்கிடுவார்கள். நம்ம உண்மை, இப்ப கீதை எழுதுனது கிருஷ்ணர் இல்ல, சிவபகவான் தான். அவர் தான் இப்ப கீதையை சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் தான் மகாபாரத போருக்கு நம்மளை ரெடி பண்றாரு. அதுக்கு முன்னாடி நம்மளை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாருலாம் இதெல்லாம் சொன்னோம்னா நம்மளையே திட்ட ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்றாரு. இப்போது தந்தையை பிராமணர்களாகிய நீங்க தான் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப நம்ம பாபாவை நம்ம தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் பிரம்மா உடல்ல வந்திருக்காரு. அவருக்கு ஒரு உடம்பு வேணும் இல்லையா? அவரு நிராகாரா இருக்கிறாரு, புள்ளியா இருக்கிறாரு. அவர் வாய் இருந்தாதான் ஞானம் நம்மள்ட்ட பேச முடியும். நம்ம காது மூலமா கேட்கணும்னா, வாய் மூலமா அவர் பேசணும்னா அவருக்கு ஒரு உடம்பு வேணும்ன்றதான் அந்த உடல்ல வந்திருக்கேன்னு நேற்று சொன்னார் இல்லையா? குழந்தைகளாகிய நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்றீங்க. இப்ப நம்ம பாபா கூட சேர்ந்து பாபா மாதிரியே மாறிட்டு இருக்கிறோம். தெய்வீக குணங்கள் சக்திகள் எல்லாம் நமக்குள்ளார நிரம்பும் போது தான் நம்ம தேவதையா ஆகிறோம். இப்போது 5 தத்துவங்களும் கூட தமோ பிரதானமாக உள்ளன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்ப இந்த உலகமே 5 தத்துவமே இப்ப எப்படி இருக்கு, மோசமா இருக்குன்ட்டு நமக்கு தெரியும். இன்றைய நாட்களில் மனிதர்கள் பூதங்களுக்கு பூஜை செய்கின்றனர். பூதங்களின் நினைவுதான் இருக்கிறது. இப்ப எல்லாருமே பூஜை எப்படி செய்யறாங்க?
இந்த பொம்மைய வச்சு செய்றாங்க. மண் பொம்மைய வச்சு செய்றாங்க. இல்லன்னா போய் இந்த மனுஷங்களே போய் கால கழுவி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப அது வந்து 5 தத்துவங்களான பூதங்களோட உடல்ல தான போயிட்டு அவங்க பூஜை செய்றாங்க. அந்த ஐம்பூதங்களாலான உடல பூஜை செய்யறது வந்து பூதங்களின் நினைவு தான் அவங்களுக்கு வருகிறது இல்லையா? அப்ப அதாவது புத்தி வந்து கீழேயே சுத்துது. புத்தி மேல போறதில்ல. இந்த பூமியிலேயே சுத்திட்டு இருக்குன்னா, அப்ப இங்கே தான் செத்து செத்து இங்கே தான் பொறக்கணும் நம்ம. அதனால நம்ம எப்ப வந்து பாபாவ நினைக்கிறோமோ, அப்பதான் நம்ம மேல போக முடியும். தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என தந்தை கூறுகிறார். பூதங்களை நினைவு செய்யாதீர்கள். பாபா சொல்றார், கீழே உள்ள விஷயத்தெல்லாம் நினைவு பண்ணாதீங்க. இல்லற விஷயங்களில் இருந்தபடி புத்தியின் தொடர்பை தந்தையுடன் வையுங்கள் சொல்றாரு. இப்ப மேல போற முயற்சி பண்ணுங்க. மேல பாருங்க. பரிசுத்தாவா மேல பறந்து போறதா பாருங்க. இல்லற விஷயத்துல இருங்க. ஆனா புத்தியின் தொடர்பு பாபா கிட்ட தான் இருக்கணும். தந்தையுடன் வையுங்கள். இப்போது ஆத்மாபிமானி ஆக வேண்டும். நான் இந்த உடம்பு இல்லை, நான் ஆத்மா. நான் ஆத்மாவா இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்குது. அந்த மாதிரி ஆத்மாபிமானி ஆகணும். இந்த தேக உணர்வு இவ்வளவு காலம் 2500 வருஷமா இந்த தேகமா நம்மள நினைச்சோம், தேகமா எல்லாரையும் பார்த்தோம், இந்த தேகமா இந்த தேகத்துக்கு மேக்கப் பண்றது, அலங்காரம் பண்றது, ட்ரெஸ் பண்றது, இதெல்லாம் நமக்கு பிடிச்சது. தேக அபிமானியா இருந்தோம். அது தப்பு இல்லை. அது 2500 வருஷம் இருந்தீங்க. இப்போ போதும், விட்டுடுங்க. அது 63 ஜென்மம் நீங்க அதே மாதிரி தான் வாழ்ந்துட்டு வந்துட்டீங்க. இப்போ ஒரு பிறவி நம்ம இங்கேருந்து தப்பிக்கணும்னா இப்போ ஆத்மா அபிமானியா ஆகணும். ஆத்ம உணர்வுக்கு வரணும். தேகத்தையே மறக்கணும். தேக உணர்வே வரக்கூடாது. அதை நீங்க வந்து பாதுகாப்பா வச்சுக்கணும். நல்லா சாப்பாடு போட்டு அதை வந்து ஞானம் கேட்கறதுக்கு வாழற வரைக்கும் அதை வந்து நல்லபடியா உடலை வச்சுக்கணும். ஆனா அதோட அபிமானத்துல போயிடக்கூடாது. தேக அபிமானத்துல போயிடக்கூடாது. அதை நீங்க வந்து அது மேல உங்களுக்கு பற்று வந்துடக்கூடாது. அதனால அதை பராமரிங்க. அது மேல பற்று வைக்காதீங்க. அது மாதிரி மத்தவங்க தேகத்தையும் பார்க்க தேவையில்ல. இப்ப ஆத்ம அபிமானியா ஆகணுன்றாரு. எந்த அளவு தந்தையை நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவு பாவ கர்மங்கள் அழியும். நம்ம நம்ம தலை மேல இருக்கிற சுமை பாவ கர்மங்கள்லாம் பாபா நினைச்சாதான் போகுன்றாரு. பூவோட சேர்ந்த நாரும் மணக்கிற மாதிரி அவரை நினைக்க நினைக்க நம்மள ஆத்மால இருக்கிற அந்த கரை வந்து நீங்கிரும். அந்த கரை வந்து பாவ கரை வந்து கருப்பு கருப்பா ஸ்டோர் ஆயிருக்குது. அதாவது நம்ம பண்ண பாவம்லாம் என்னென்ன பாவம் பண்ணோன்றது நமக்கு வந்து 63 ஜென்ம பாவங்கள் இருக்குது. அதாவது நம்ம தெரியாம பண்ண பாவங்களே இருக்குது. அடிக்கிறது, கொலை பண்றது, அந்த உயிரினங்களை கொல்றது, மற்றவங்கள திட்டுறது, அவங்களுக்கு வலிக்கும்னு கூட தெரியாம அவங்கள வந்து நம்ம பேசியிருப்போம், திட்டியிருப்போம், தெரியாமலே பண்ணியிருப்போம். அது மனசு கஷ்டப்படுற மாதிரி இப்பயும் செய்யறோம்ல தெரியாம. அந்த மாதிரியே 63 ஜென்மம் அதே மாதிரி தான் பண்ணியிருப்போம். நிறைய உயிரினங்களுக்கு துக்கம் கொடுத்துருப்போம். அதை அடிச்சு சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் பாவம் தான். அந்த 63 ஜென்ம பாவம் வந்து இப்போ வந்து தெரிஞ்சிருச்சு. அதனால இப்போ செய்யறது இல்லை. இது தெரியாம நம்ம செஞ்சிருப்போம். அதனால அதோட பாவ கரைகளும் நம்ம தலை மேல இருக்கிறதுனால தான் இவ உடல்ல நோய், உறவினர்களோட சண்டை, அதெல்லாம் வர்றதுக்கு காரணமே இந்த 63 ஜென்ம பாவம் தான். இந்த பாவத்தை வந்து நம்ம அழிக்கணும்னா பாபா நினைவுல இருந்தா ஈஸியா அழிஞ்சிரும்ன்றாரு. நீங்க வேற யாரையும் நினைக்காம ஒரு பாபா நினைக்கும் போது அந்த பாவம் ஈஸியா அழிஞ்சிரும். ஈஸியா கர்மாதித்த நிலையை அடைஞ்சிடலாம். ஞானத்தின் 3ஆம் கண் உங்களுக்கு கிடைக்கிறது. இப்ப ஞானம் நல்லா புரியுது உங்களுக்கு. கர்மத்தின் ஆழம்லாம் இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? ஞானத்தினுடைய 3வது கண் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுன்றார். இப்போது நீங்கள் விகர்மாஜித் பாவ கர்மங்களை வென்றவரா ஆகணும். இப்போ நம்ம வந்து இவ்வளோ நாள் நம்ம அதே மாதிரி வாழ்ந்துட்டோம். ஆனா இப்போ நம்ம அந்த பாவ கர்மங்களை வென்றவர் ஆகணும். ஏன்னா பாபா கொடுக்குற ஸ்ரீமத் படி நடந்து எல்லாத்தையும் வெல்லணும். நம்ம காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தை வெல்லணும். விக்ரமாஜித் ஆகணுன்றாரு. அது விக்ரமாஜித் காலம். அது வந்து நம்ம சத்தியுகத்துல இருந்தது. விக்ரமங்களை வென்ற காலம் அது. இது விக்ரம காலம். இப்ப நம்ம நம்ம வந்து விக்ரமம் பண்றதே இப்ப காலமா இருக்குதுன்றாரு. நீங்கள் யோகா பலத்தின் மூலம் விக்ரமங்களின் மீது இப்ப வெற்றி அடைறீங்க. இப்ப நம்ம பாபாவை நினைச்சு நினைச்சு யோகா பலத்தின் மூலம், யோகா பவர் மூலம் விக்ரமங்களை விநாசம் செய்றீங்க, வெற்றி அடைறீங்கன்றாரு. பாரதத்தின் யோகம் புகழ் வாய்ந்ததுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ராஜ யோகம் அதை தான் வந்து பாபா சொல்லி கொடுத்த யோகம். சிவன் சொல்லி கொடுத்த யோகம் தான் புகழ் வாய்ந்தது மனிதர்களுக்கு. ஆனா இது தெரியாது. சன்னியாசிகள் வெளிநாடுகளில் சென்று நாங்கள் பாரதத்தின் பழமையான யோகத்தை கற்றுத்தர வந்துள்ளோன்ட்டு சொல்றாங்க. ஆனால் இவர்கள் அடையோகிகள் என்று அவர்களுக்கு தெரியாது. வெளிநாட்டுல இருக்கிறவங்க அவர்கள் ராஜயோகம் கற்றுத்தர முடியாது. எந்த ஒரு சாது சன்னியாசிகளும் ராஜயோகம் கற்றுத்தர முடியாது. ஏன்னா ராஜயோகம் இல்லற மார்க்கத்து. இல்லறத்துல இருந்துகிட்டே புத்தி மூலமா பாபா நினைவு செய்யறதா ராஜயோகம். கர்மேந்திரியங்களை அடக்கிறது, மனசு புத்தி சம்ஸ்காரத்தை மாத்துறது, தூய்மையாகிறது. ஆனா வீட்டுல இருந்தபடியே காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தை வெல்றது. டெஸ்ட் பேப்பர் வந்து பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு தான் நம்ம அந்த டெஸ்ட் பேப்பரை வந்து பாஸ் பண்ணணும். வெளியே போயெல்லாம் பாஸ் பண்ணக்கூடாது.
பக்கத்திலே இருக்குதா, அப்பயும் பஞ்சு நெருப்பு பத்தாம இருக்குதா, அதுதான் டெஸ்ட் பேப்பர். அதில் நீங்கள் வெற்றி அடைஞ்சாதான் நீங்கள் வந்து ராஜ ரிஷி. ராஜயோகம் அதுதான் உங்களை வந்து கற்றுத்தர முடியும். அவங்க வந்து கடவுள் தான் இதை கற்றுத்தர முடியும். இதை அடயோகிகள் அவங்க வீட்டை விட்டு வெளியே போய் வெல்றேன்றாங்க. வீட்டை விட்டு வெளியே போயெல்லாம் ஜெயிக்க முடியாது, எதையுமே ஜெயிக்க முடியாது. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தை திரும்ப திரும்ப மறுபிறவில தான் இருக்கிறாங்க. அதனால பாபா சொல்றாரு, நீங்க ராஜ ரிஷிகள் ஆவீர்கள். நம்ம ராஜயோகம் கத்துக்கிட்டு ராஜ ரிஷியா ஆகாரம். அவர்கள் எல்லைக்குட்பட்ட சன்னியாசிகளா இருக்கிறாங்க, நீங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட சன்னியாசி. நீங்க வீட்டுல தான் இருக்கிறீங்க, காட்டுக்கு போகல, இருந்தாலும் மனசு புத்தியால எல்லாத்தையும் சன்னியாசம் பண்றீங்க. முழு உலகத்தையே சன்னியாசம் பண்றீங்க. எல்லார் கூட இருந்தாலும் எல்லார் மேலயும் பற்ற நீக்கி நஷ்டமோக நினைவு சுரூபமா ஆகறீங்க. இதுதான் வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட சன்னியாசிகள்ன்றார். இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. அவங்க எல்லைக்குட்பட்ட சன்னியாசி, துவாபர யுகத்துல இருந்து கலியுகம் வரைக்கும். ஆனா நீங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட சன்னியாசி. இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குன்றார். பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு யாருமே ராஜயோகம் கற்றுத்தர முடியாது. இப்ப பாபா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறோம். நம்மளை தவிர இது யாருமே சொல்லிக் கொடுக்க முடியாது. இவை புதிய விஷயங்கள் ஆகுன்றாரு. புதியவர்கள் யாருமே இதை புரிஞ்சு கொள்ள முடியாது சொல்றாரு. புதுசா வரவங்க பிரம்மகுமாரியா இப்பதான் 7 days கோர்ஸ் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் புரியாது. ஆகையால் புதியவர்கள் யாரும் அனுமதிக்கப்படுவதில்லைன்றாரு. புதுசா வரவங்கள மதுபனுக்கு பாபா 1 வருஷம் ஆகாம மதுபனுக்கு கூப்பிட மாட்டார். ஏன்னா வந்து நல்லா அவங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா, நல்லா புரிஞ்சுக்கிட்டு 7 நாள் கோர்ஸ் கேட்டுட்டு சரியா ஞானத்தை புரிஞ்சுட்டு ஸ்ரீமத் படி நடக்கணும். அப்பதான் வந்து மதுபனுக்கு போக முடியும். இது இந்திர சபை அல்லவா. ஏன்னா மதுபன் வந்து பாபா வர பூமி, இந்திரனே இறங்கி வராரு, இந்திர சபை அல்லவா. அதனால அங்க நரன் வாசனை வரக்கூடாது. அதாவது இந்த 5 விகாரத்துல போறவங்க அங்க வரக்கூடாது. தூய்மையா இருக்கிறவங்க தான் வரணும். இந்த சமயம் அனைவரும் கல்புத்தி உள்ளவராக இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. சத்தியுகத்தில் தங்க புத்தி உள்ளவர்களாக நீங்க ஆகிறீர்கள். இப்போது உள்ளது சங்கமயுகம். இப்ப இது சங்கமயுகம்ன்றாரு. கல்லிலிருந்து தங்கமாக ஒரு தந்தையை தவிர வேறு யாருமே ஆக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. ஒரு கடவுளை தவிர கல்லுல இருந்து தங்கமா யாராலையும் மாத்த முடியாது. தங்க புத்தி உள்ளவராக ஆவதற்காக நீங்க இங்க வந்திருக்கிறீங்கன்றாரு. பாரதம் தங்க பறவையாக இருந்தது அல்லவா. ஒரு காலத்துல தங்க குருவியா பாரதம் இருந்துச்சு. இப்படி எங்க பார்த்தாலும் தங்க மாளிகை வைர வைடீரம் நிறைஞ்சு இருந்துச்சுன்னு சொல்றாரு. இந்த லட்சுமி நாராயணர் உலகின் எஜமானர்களாக இருந்தனர் அல்லவா. லட்சுமி நாராயணர் ஒரு காலத்துல உலகத்துக்கே எஜமானரா இருந்தாங்க. இவர்கள் எப்போதும் ராஜ்யம் செய்தனர். எப்போது ராஜ்யம் செய்தனர் என்பது யாருக்குமே தெரியாது. இந்த லட்சுமி நாராயணன் எப்ப ராஜ்யம் செஞ்சாங்கன்றது யாருக்கும் தெரியாது. அவங்க ஏதோ வானத்துல நாராயணர் இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. வானத்துலதான் சொர்க்கம் இருக்கு, வைகுண்டம் இருக்குன்னு நினைச்சிருக்காங்க. வானம்லாம் எங்கேயும், வானத்துல எல்லாம் எந்த பூமி எந்த இடமும் கிடையாது. இதே பூமி தான் சொர்க்கமா இருந்துச்சு. இதே பூமி இப்ப நரகம் ஆயிடுச்சு. இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு இந்த லட்சுமி நாராயணுடைய ராஜ்யம் இருந்தது. இவர்கள் பின் எங்கே சென்றார்கள் சொல்லி பாபா கேட்கிறார். 84 பிறவி எடுத்து மறுபிறவி எடுத்து அனுபவித்தனர் என்று நீங்கள் சொல்ல முடியும் சொல்றாரு. இப்போது தமோ பிரதானமாக உள்ளனர். அதே லட்சுமி நாராயணர் தான் மறுபிறவி எடுத்து இப்ப தமோ பிரதானமாக இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. பிறகு தந்தையின் மூலம் சதோ பிரதானமாக ஆகி கொண்டிருக்கின்றனர். இப்ப கடவுளே வந்து அவங்கள திரும்பவும் தூய்மையா மாத்திட்டு இருக்கிறாரு. ததத்துவம் நீயே அது, அதுவே நீ. அந்த பிரம்மா பாபாவுக்கு அந்த 4 கைகளுடைய விஷ்ணுவின் காட்சி கிடைச்சுது. நான் தான் நீ, நீதான் நான்ட்டு சொல்லிச்சு அந்த விஷ்ணு. நான் தான் அது. அப்ப பாபா அப்பதான் புரிஞ்சிட்டாரு. அப்ப நம்ம தான் இதுவா அப்படின்னு சொல்லி பிரம்மா புரிஞ்சுக்கிட்டாரு. பிரம்மா பாபா இந்த ஞானத்தை தந்தையை தவிர சாது சன்னியாசிகள் முதலான யாருமே தர முடியாது. இந்த ஞானத்தை ஒரு கடவுள் தான் வந்து இதை கொடுக்க முடியும். ஏன்னா இனிமையான குழந்தைகளேன்னு சொல்றாரு. அது மாதிரி யாரால சொல்ல முடியும். இனிமையான குழந்தைகளேன்றாரு, குரங்குன்னு திட்டுறாரு. இதெல்லாம் திட்டினா எல்லாரும் சந்தோஷமா கேட்பாங்களா? சன்னியாசிகள்லாம் இந்த மாதிரி சொன்னா அவ்வளவுதான், எல்லாரும் அடிக்க வந்துருவாங்க. அதான் சொல்றாரு, சாது சன்னியாசிகள் யாரும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. அது பக்தி மார்க்கம், இது ஞான மார்க்கம். குழந்தைகளாகிய உங்களிடம் இருக்கும் நல்ல நல்ல பாடல்களை கேட்டீர்கள் என்றால் மைக்கூச்சம் ஏற்படும். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற பிகேஸ் பாடல்கள் இருக்கு இல்லையா, நல்ல நல்ல சாங்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா உங்க அப்படியே உங்க புல்லரிக்கும், உங்களுக்கு மயிர்கூச்சம் ஏற்படும்ன்றாரு. குஷியின் அளவு ஒரேடியாக ஏறிடும். இந்த பாட்டெல்லாம் கேட்டீங்கன்னா அப்படியே குஷியா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருங்க. பிறகு அந்த போதை நிலையாகவும் இருக்க வேண்டும். ஆனா அந்த குஷி அப்பப்ப அந்த அப்படியே சோடா வாட்டர் மாதிரி இறங்கிடுதுன்றாரு. அது நிலையாகவும் இருக்கணும் அந்த குஷின்றாரு. இது ஞான அமிர்தமாகும். அந்த சாராயத்தை குடித்தால் போதை ஏறி விடுகிறது. இந்த சாராயம் குடிக்கிறவங்க கூட பாருங்க அந்த போதையிலேயே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அப்படியே பஸ் முன்னாடி கூட போவாங்க. அவங்களுக்கு அந்த அவ்வளோ போதை இருக்கும், பயமே இருக்காது.
ஆனா இங்க வந்து நம்ம பாபா முரளி எந்த அளவுக்கு போதை ஏத்தணும். இங்க எதுவோ ஞான அமிர்தமாகும் சொல்றாரு. உங்களுடைய போதை இறங்கவே கூடாது, எப்போதும் ஏறி இருக்க வேண்டும் சொல்றாரு. அவங்களுக்கே ஏறி இருக்கும்போது உங்களுடையது ஞான அமிர்தம், இந்த போதை இறங்கக்கூடாது, எப்போதும் ஏறி இருக்கணும்ன்றாரு. நீங்கள் இந்த லட்சுமி நாராயணனை பார்த்து எவ்வளவு குஷி அடைகிறீர்கள். நாம் ஸ்ரீமத் படி மீண்டும் சிரேஷ்டாச்சாரிகளாக ஆகி கொண்டிருக்கிறோம், உயர்ந்தவர்களாக ஆகி கொண்டிருக்கிறோம். இங்கே பார்த்து கொண்டிருந்தாலும் புத்தியின் தொடர்பு தந்தை மற்றும் ஆசியின் மீது ஈடுபட்டிருக்க வேண்டும் சொல்றார் பாபா. நல்லது. இனிமேல இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். தாரணை நாம் ஆன்மீக குழந்தைகள், ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், விகர்மங்களை வென்றவர் ஆவதற்காக யோக பலத்தின் மூலம் பாவ கர்மங்களின் மீது வெற்றி அடைய வேண்டும். இங்கே பார்த்தபடி இருந்தாலும் புத்தியின் தொடர்பு தந்தை மற்றும் ஆசியின் மீது ஈடுபட்டு இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தந்தையின் ஆசியின் மீது முழுமையான அதிகாரத்தை அடைவதற்காக சொந்த தாயின் குழந்தைகள் ஆகணும். ஒரு தந்தையின் ஸ்ரீமத் படி தான் நடக்க வேண்டும். தந்தை புரிய வைப்பதை தானும் புரிந்து கொண்டு பிறருக்கும் புரிய வைக்க வேண்டும். இப்போ பாபா எல்லாத்தையும் சொல்றாரு, அதை நம்ம புரிஞ்சுட்டு நம்மளும் கடைபிடிச்சு மற்றவங்களுக்கு சொல்லி மற்றவங்களையும் செய்ய வைக்கணும். அப்பதான் எல்லாரும் ஒட்டுக்கா சொர்க்கத்துக்கு போக முடியும். தனியா போய் என்ன பண்ண போறோம், அதான் சொல்றாரு. வரதானம், தெய்வீக புத்தி என்ற லிஃப்ட் மூலம் 3 லோகங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய சகஜ யோகி ஆகுக. இப்ப பாபா நமக்கு தெய்வீக புத்தி கொடுத்துருக்கிறாரு. முன்னாடி நமக்கு அசுர புத்தியா இருந்தது, அதனால கீழே சுத்தி நின்றுச்சு. இப்ப தெய்வீக புத்தியா மாத்திட்டாரு இல்லையா. இப்ப நீங்க உங்க புத்தியை வச்சு லிஃப்ட் மாதிரி யூஸ் பண்ணுங்க, அப்படியே பாருங்க, எங்க போகணுமோ போங்கன்றாரு. 3 லோகங்களுக்கு பயணம் செய்யுங்க. இங்க இருந்து சூட்சம லோகம் போங்க, அப்புறம் பரந்தாமம் போங்க, அப்புறம் சத்தியுகம் போங்க. எங்க வேணாலும் எவ்வளவு நேரம் வேணாலும் இருங்க, ஜாலியா இருந்துட்டு வாங்கன்றாரு. சகஜ யோகியா ஆகுங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. சங்கம யுகத்தில் அனைத்து குழந்தைகளுக்கும் தெய்வீக புத்தி என்ற லிஃப்ட் இப்ப கிடைக்கிறது. இந்த அதிசயமான லிஃப்ட் மூலம் 3 லோகங்கள் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு சென்று விட முடியும். நினைவு என்ற சுவிட்ச் ஆன் செய்தா போதும், வினாடியில சென்றடைந்து விடுவீர்கள். லிஃப்ட் எப்படி போகுது அந்த மாதிரி சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னா போதும், ஒரு செகண்ட்ல எங்க போகணுமோ அங்க போயிருவீங்க. மற்றும் எவ்வளவு நேரம் அந்த லோகத்தின் அனுபவம் செய்ய விரும்புறீங்களோ அவ்வளோ நேரம் அங்க நிலைத்திருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொர்க்கத்துக்கு போகணும்னா போயிட்டு நீங்க எவ்வளோ நேரம் அங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் இருந்துட்டு வரலாம். இல்லை பரந்தாமத்துல பாபா கூட இருக்க போறேன்னா ஒரு செகண்ட்ல போயிருங்க பரந்தாமத்துக்கு, புள்ளியா இருங்க போங்க. பாபா கூட எவ்வளோ நேரம் அந்த கடல்ல மூழ்கணுமோ முழுகிருங்க, அவ்வளோ அனுபவம் கிடைக்கும். நிறைய முத்துகளா கிடைக்கும், நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் தோணும். அப்படியே அந்த ஒருமுகப்படுத்தும் சக்தி மூலமா பாபா நினைவுல இருக்கும்போது நிறைய ஞானம் நிறைய தெரியாததெல்லாம் தெரியும். பாபா நிறைய சொல்லி கொடுப்பாரு. அந்த மாதிரி ரொம்ப நேரம் இருக்க விரும்புனீங்கன்னா அங்க போய் உங்களால நிலைத்திருக்க முடியுன்றாரு. அது எப்படின்னா அந்த தெய்வீக புத்தி எனும் லிஃப்ட் மூலமான்றாரு. இந்த லிஃப்ட் பயன்படுத்துவதற்கு ஆனா இந்த லிஃப்ட் எப்ப நமக்கு கிடைக்கும்னா, அமிர்த வேளையில் கவனமாக இருந்து நினைவு என்ற சுவிட்சை யதார்த்த முறையில் செட் செய்யுங்கள். அமிர்த வேலை ஒழுங்கா ஏந்திருக்கணும், ஏந்திரிச்சு அந்த டைம் விடாம நம்ம பாபா நினைக்கணும். கவனமா அட்டென்ஷனா இருந்து பாபா நினைவு இருக்கணும். அந்த சுவிட்ச் யதார்த்த முறையில் செட் செய்யுங்க. அப்பதான் அந்த முழு நாளும் அந்த நீங்க எப்போ வேணாலும் எங்க வேணாலும் அந்த இதுல லிஃப்ட்ல போயிட்டு நீங்க எங்க வேணாலும் போயிட்டு வர முடியும். அதாவது புத்தி அப்பதான் கோஆப்ரேட் பண்ணும். காலையிலே புத்தி பாபா நினைக்காம வேற ஏதாவது விஷயத்தெல்லாம் நினைச்சிட்டு இருக்கணும், இல்லை தூங்கிட்டோம் அப்படின்னா முழு நாளும் இந்த வெட்டி கதை வீண் பேச்சு தான் ஓடும். அங்கெல்லாம் போக முடியாது, எங்கேயும் போக முடியாது. ஏன்னா புத்தி கீழே தான் சுத்தும். ஏன்னா அந்த லிஃப்ட் நமக்கு கிடைக்காது, தெய்வீக புத்தி என்ற லிஃப்ட் கிடைக்காது. அதனால அந்த லிஃப்ட்டை பயன்படுத்தணும்னா அமிர்த வேலை கவனமா இருந்து நினைவு என்ற சுவிட்சை யதார்த்த முறையில் செட் செய்யுங்கன்றாரு. அதிகாரத்துடன் இந்த லிஃப்டை காரியத்தில் பயன்படுத்தும் போது சகஜ யோகி ஆகிடுவீங்க. அதிகாரத்தோட லிஃப்டை பயன்படுத்துங்க, தெய்வீக புத்திய அதிகாரம் செலுத்துங்க. போ அப்படின்னு சொல்லுங்க, போ நீனு, போ பரந்தாமம் போ, போ சூட்சம் லோகம் போ, பாபாட்ட போ அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே போயிடும். அப்ப நீங்க சகஜ யோக ஆகிடுவீங்கன்னு சொல்றாரு. கடின உழைப்பு முடிவடைந்து விடும். எப்ப நீங்க சகஜ யோகி ஆயிடுறீங்களோ அப்ப கஷ்டப்பட்டு பாபாவை நினைக்கிறது முடிஞ்சிரும், கடின உழைப்பு முடிஞ்சிரும். அதாவது நான் புருஷார்த்தம் பண்றேன், நான் தீவிர புருஷார்த்தி, கஷ்டப்பட்டு நான் புருஷார்த்தம் பண்றேன்றது முடிஞ்சிரும். ஈஸியா நீங்க முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருங்க, கடின உழைப்பு முடிஞ்சிரும்ன்றாரு. ஸ்லோகன், மனதை சதா மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது. எப்பயுமே என்ன நடந்தாலும் சரி, எதுவும் என்னை பாதிக்காது. வெளியில வர பரிஸ்திதி என் மனசை ஏன் பாதிக்க போகுது, ஏன்னா நான் எப்பயுமே பாபா நினைவுல நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். எந்த ஒரு பரிஸ்திதியும் என்னை பாதிக்காது.
அப்ப மனதை சதா மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது இதுதான் வாழ்க்கை வாழும் கலையாகும் சொல்றாரு. இந்த கலையை தான் பாபா நமக்கு கத்துக் கொடுக்குறாரு. ஆத்மான்னு புரிஞ்சுட்டு அவரை நினைக்கும் போது சதா மகிழ்ச்சியா நம்மளாக மனசை வச்சுக்க முடியும். இதுதான் வாழ்க்கை வாழும் கலையாகும் சொல்றாரு. அவ்யக்த இஷாரா, ஏகாந்தவாசியாகுங்கள், ஒற்றுமை மற்றும் ஒருநிலைப்படுத்துதலை கொண்டு வாருங்கள். ஏகாந்தவாசி என்பதற்கு ரெண்டு பொருள் இருக்கிறது. ரெண்டு பொருள் இருக்கு. ஏகாந்தம்னா வெளியில் இருக்கும் ஏகாந்தம் அல்ல, ஆனால் ஒன்றின் ஆழத்தில் மூழ்குவதாகும். ஏகாந்தன்றது தனிமை. தனிமைனா நான் யாரும் இல்லாம தனிமையா இருக்குது, அது கிடையாது. எல்லாரும் இருந்தாலும் நான் ஒரு பாபா நினைவுல மூழ்கி இருக்கு, ஒன்றின் ஆழத்துல மூழ்கி இருக்குவதாகும். அதுதான் ஏகாந்தம். வெளியில் மட்டும் ஏகாந்தமாக இருந்தால் சலித்து போயிடும். சரி, நான் தனியா இருக்கிறேன், யாருமே இல்லாம, எனக்கு யாருமே வேணாம், தனியா இருந்தா போதும்ட்டு எவ்வளவு நாளைக்கு இருப்பீங்க? போர் அடிக்கும் இல்லையா? ஏகாந்தமாக தனியா இருந்தீங்கன்னா சலிச்சு போயிடும். அப்ப தனிமையில இருந்தா அது சலிச்சிடும். ஆனா பாபா கூட இருந்தீங்கன்னா அது ஜாலியா இருக்கும். நாள் எப்படி கடக்கும் என்று தெரியவில்லை என்று சொல்லுவீங்க. தனியா இருந்தா ஐயோ பொழுது போகவே மாட்டுதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் ஒரு தந்தையின் ஆழத்தில் மூழ்கி விடுங்கள் சொல்றாரு. நீங்க ஏன் தனியா இருக்கிறீங்க? பாபா கூட இருங்கன்னு சொல்றாரு. ஒரு பாபாவுடைய ஆழத்துல மூழ்கிருங்க. கடலின் ஆழத்துல சென்றா அதிக பொக்கிஷங்கள் கிடைக்கும்னு சொல்றாரு. ஆழத்துல போக போக, கடல் ஆழத்துல போனா முத்து அதெல்லாம் கிடைக்கும் இல்லையா? சிப்பி, முத்து இதெல்லாம் நிறைய கிடைக்கும். இந்த ஸ்தூல கடலுடைய ஆழத்துல போனா நிறைய ரத்தினங்கள் இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த கடல்லே கிடைக்கும் போது இவர் ஞான கடல், சுகக்கடல், அன்பு கடல், அமைதி கடல், எல்லா குணங்களையும் கடலா இருக்கிறாரு. இவர் யாரு? சர்வ சக்திவான. அவரோட ஆழத்துல போங்க. ஒரு பாபாவோட நினைவுல அவர் கடலா இருக்கிறாரு. அவரோட அந்த கடல்ல நான் மூழ்கிட்டு இருக்கிறேன், ரொம்ப ஆழம் போயிட்டு இருக்கிறேன். இந்த அமைதினா டீப் சைலன்ஸ்ல எல்லாம் போனீங்கன்னா ரொம்ப ஆத்மா சக்திசாலியா ஆயிடும். ஆத்மா பாவம் அழிஞ்சிரும். அப்படியே ஆத்மா ரொம்ப அமைதியாயிடும். ரொம்ப ஆழத்துல டீப் சைலன்ஸ்ல போக உங்களுக்கு நிறைய புரியும். அதான் நேத்து சொன்னார்ல, பகுத்தறியும் சக்தி, ரெண்டு சக்தி உங்களுக்கு கிடைக்கும்னாரு. ஆழத்துல போக போக பகுத்தறியும் சக்தி, தீர்மானிக்கும் சக்தி கிடைக்கும்ன்றாரு. அப்ப நிறைய விஷயம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். உலகத்துல நடக்கிற விஷயங்கள், பாபா எப்படி எல்லாத்தையும் மாத்த போறாரு, நிறைய விஷயம் வெளியே வரும். பொக்கிஷங்கள்லாம் அதிக பொக்கிஷங்கள் கிடைக்கும்ன்றாரு. உங்களுக்கே எல்லாம் தெரிய வரும்ன்றாரு. அதே போன்று ஒருவரின் ஆழத்தில் சென்று விடுங்கள். இப்ப அந்த ஒரு பாபாவோட நினைவுல ஆழத்துல போயிருங்க. அதாவது தந்தையிடமிருந்து என்ன பிராப்தியாக கிடைக்கிறதோ அதில் இப்போது மூழ்கி விடுங்கள் சொல்றாரு. இப்ப அவரை மட்டும் நினைச்சீங்கன்னா நிறைய பொக்கிஷம் கிடைக்கும். அந்த பிராப்தியில நீங்க மூழ்கி போயிருங்கன்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.